கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையெல்லாம் வாழ்வழித்து, கரை திரையெல்லாம் வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனின் பின்ன செல்வேன். மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனின் பின்ன செல்வேன். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். கோலினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகள் யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகோதரர் ஸ்டாலின் இருக்கிறாங்க. வேற யாராவது இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகள் யாராவது? ஒரு காரியம், நீங்கள் யாராவது நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தயவு செய்து அந்த ஜெகரா தமிழ் திருச்சபைன்ற அந்த அது ஒரு ரிஜிஸ்டர் பேப்பரில் நீங்கள் எழுதி உங்களுடைய பெயர்களை, டேட் ஆஃப் பர்த்தை, திருமண நாட்களை நீங்கள் எழுதி கொடுப்பீர்களானால் உங்களை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அது எங்களுக்கு மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க, யார் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிந்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது உங்களுக்காக அது ஜெபிக்க, ஏனென்றால் ஜெபத்திலே தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயித்து ஒரு சாட்சியாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ சபையாராய், மூப்பர்களாய், உடன் ஊழியர்களாய் நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் யாராவது எழுதி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் ஆராதனை முடிந்ததற்கு பின்பதாக நீங்கள் எழுதி கொடுக்கும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம் கண்களை மூடி நாம் சகோதரனுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை காண தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி தகப்பனே மகனை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிப்போம். சபையாராய் கரங்களை உயர்த்தி தகப்பனே நம்முடைய ஊழியக்காரனுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல தகப்பனே, சபையாராய் நாங்கள் மகனை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் மகனோடு கூட இருக்கட்டும். மகன் ஜெயங்கொள்கிறவனாய் மற்றவர்களுக்கு முன்பதாகவும் உலகத்திற்கு முன்பதாகவும் சாட்சியுள்ள மகனாய் எடுத்து மகனை நீர் அப்பா சாட்சியாய் மகிமையிலே எடுத்து நீர் நிறுத்துவீராக. மகனை கொண்டு அநேகர் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கடந்து வர நீங்கள் கிருபை கொடுப்பீராக. இம்மட்டும் மகனை தாங்கி ஏந்தி தப்புவித்து பலப்படுத்தி வழிநடத்தின நல்ல தகப்பன், இனிமேலும் நீர் தாங்கி ஏந்தி தப்புவித்து வழிநடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீங்க. மகனை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்திலும் தகப்பனை தேவக்கார மகனோடு கூட இருக்கட்டும். மகன் கையிட்டு செய்யும் பிரயாசங்களில் எல்லாம் தேவனுடைய ஆளுகை உண்டாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவக்கரம் தேவ மகிமை மகனை சூழ்ந்து கொள்ளட்டும். குடும்பத்தில் பிள்ளைகளை, மனைவி பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்க. போகிற இடமெல்லாம் உடைய சமூக மகனோடு கூட கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயது வரையிலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி மகனை தாங்கி ஏந்தி தப்புவித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக.
துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற வர முடியாமல் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனாலே எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா. தம்பி இந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்களா? ஹல்லேலூயா. அவர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறதுனாலே எனக்கு விரோதமாக நிற்கிற எந்த ஆயுதமும் என்ன ஆகாது? வாய்க்காதே போகும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அங்கே குண்டு போடுறான், இங்கே குண்டு போடுறான். எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அப்படி தானே? எந்த பக்கம் திரும்பினாலும் யுத்தமும் யுத்தத்தின் செய்திகள். ஹல்லேலூயா. எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, பிரதர் சந்தோஷமாக இருங்க பிரதர். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு என்ன பண்ணாதுங்க? பயப்படாதுங்க. சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடிருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுடையவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உடையவர், செயலிலே மகத்துவம் உடையவர். அவர் என் தேவன். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால சந்தோஷமாயிருங்க. உங்களோடு கூட இருக்கிறதுனால சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, யார் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிடத்தில் களி கூறுவார்கள். யார் சந்தோஷமாக இருப்பாங்க? இந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றால், வேதத்தின்படி தான் நாம் பார்க்க வேண்டும். உலகத்தின்படி பார்க்கிறது அது உலக வழக்கம். அந்த சந்தோஷம் நிலையற்ற ஒரு சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எதனால் அப்படின்னா, நீங்கள் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும். யார் சந்தோஷமாக இருக்க முடியும்? அவரை நம்புகிறவர்கள். சொல்லுங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. ஏனென்றால் அவரை மிஞ்சி நமக்கு ஒன்று நடக்காது. அவர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அவருடைய சமூகத்தில், இந்த பூமியிலுடைய நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு மறைவானது என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அதான் உம்மை நம்புகிறவர்கள் அவர்கள் சந்தோஷித்திருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சந்தோஷமாக இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இவைகள் எல்லாம் உலகத்தாரை விட அவருடைய பிள்ளைகளுக்கு நெருங்கி வந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா,
நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 6 அதில் சொல்லப்பட்டிருக்கும் 6வது அதிகாரத்தில் நீங்கள் புறம்பே தள்ளப்படும் பொழுது, அதை எடுத்து வாசிங்க. 6வது அதிகாரம் மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, நீங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக, நீங்கள் செல்கிற கேம்ப் விசிட்டிங்களின் நிமித்தமாக, இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுகிறதன் நிமித்தமாக உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்களுடைய பேர் உங்களை சொல்லும் பொழுது நீங்கள் பொல்லாதவன் என்று உங்களை தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க அடுத்தது. அந்நாளிலே எந்த நாளிலே? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அவமானத்தையும் துக்கத்தையும் வேதனையையும் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எப்படி பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கிறது? மிகுதியாயிருக்கிறது. பரலோகத்தில் நம்முடைய பலன் எப்படி இருக்கிறது? மிகுதியாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லும் பொழுதும் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷத்தோடு கூட இருக்கணும். சந்தோஷத்தோடு கூட இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம வீணான சிந்தனை. என்ன சிந்தனை? வீணான சிந்தனை. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கும். எப்போலேருந்து கவலைப்பட ஆரம்பிப்பாங்க? இன்னையிலேருந்து கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம கம்பெனி கான்ட்ராக்டு முடிய போகுது. அது என்னைக்கா முடியுது உங்கள் கான்ட்ராக்ட்? இல்லை அடுத்த மாதமா, இல்லை ஒரு 5 மாதத்தில் முடியுதா? இல்லை இன்னும் 3 வருஷம் இருக்கு. என்ன எத்தனை மாதம் இருக்குது? எத்தனை வருஷம் இருக்குது? 3 வருஷம். அதாவது எதையாவது ஒன்றை நினைத்து என்ன பண்ணுறது? இந்த 3 வருஷத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் வீணான ஒரு கலக்கம், வீணான ஒரு சிந்தனை உள்ளே போட்டு எதையாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதை கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து எந்த கான்ட்ராக்ட் வரப்போகுதோ, அவங்க என்னென்ன கொடுக்க போகிறாங்களோ, யாரெல்லாம் எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு வீணான இருதயத்தில் ஒரு சிந்தனை, வீணான ஒரு சிந்தனை வந்து நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார். அது எத்தனை கான்ட்ராக்ட் வந்தாலும், எத்தனை கம்பெனி மாறினாலும் ஆண்டவர் எனக்கு முன்குறித்த ஆசீர்வாதத்தை ஒருவர் என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது, தடை பண்ண முடியாது. அவர் ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆகவே எனக்கு அவர் முன்குறித்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஒருவர் என்ன பண்ண முடியாது? தடை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்றேன்? வீணான சிந்தனையை நானே வருவித்துக் கொள்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமைக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, சாயங்காலம் என்ன சமைக்கிறது, கடையில் போய் என்ன வாங்கிறது, எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதை குறித்து கவலைப்பட வேண்டுமோ அதை குறித்த கவலை இல்லாமல் இந்த உலகத்தின் காரியத்தை குறித்த கவலையினாலே நம்ம என்ன பண்ணுறோம்? மூழ்கி போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தை குறித்த, ரட்சிப்பை குறித்து, தேவனை குறித்த துக்கம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? தேவனை குறித்த துக்கம் இருக்குமே ஆனால் நாம் மகிமையிலே மகிமை அடைவோம். ஹல்லேலூயா. அவரை குறித்த துக்கம், ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க போகிறேனே, விழுந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேனே, ஏனென்றால் இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
வேதத்தின்படி தான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டே இருக்குது. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையின்படி தான் உலகம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு விரோதமாய் ஒருவரும் எதையும் செய்ய முடியாது. பிசாசு எவ்வளவு காரியத்தை செய்வான், அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனைகளை கொடுப்பான், ஊழியத்திலே எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வருவான். அந்த தேவ ஜனங்களுக்குள்ளாய் அவர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் உங்கள் மேலே பழி சுமத்துவார்கள். நீங்கள் எல்லாராலும் நிந்திக்கப்படுவீர்கள். எல்லாருக்கும் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு சில ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தடை பண்ணி வைத்திருக்கலாம், அது நன்மைக்கு எதுவாக. ஹல்லேலூயா. ஆனால் புறம்பே சொல்லுவாங்க, நீ ஜெபிக்கிற, நீ சர்ச்சைக்கு போகிற, நீ வேதம் வாசிக்கிற, பாரு எனக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ பார்த்தியா எப்படி இருக்கிற? உன் வாழ்க்கையில் பாரு, ஒரு ஆசீர்வாதம் உனக்கு குறைவாக இருக்குத, ஒரு ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இந்த நிந்தனை நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. உண்மைதானே? ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் தேவனை ஆராதிக்க வருகிறேன், இயேசுப்பாவை நான் ஆராதிக்க வருகிறேன், இயேசுப்பாவை நான் துதிக்க வருகிறேன், நான் ஜெபிக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, குறைவாக இருக்குது. அப்போ அந்த குறைவை சொல்லி பிசாசு சொல்லுவான், நீ என்னதுக்கு இல்லை, நீ ஏதோ ஒரு பாவி, அதனால தான் தேவன் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறான். அநேகர் நிந்தனைக்கு நம்மை ஆள்படுத்துவான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை எல்லாம் கேட்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. உங்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லும்போது நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க உறவினர்கள் உங்களை குறித்து பொல்லாத காரியத்தை பேசும் பொழுது நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க நண்பர்கள் உங்களை குறித்து தவறான வதந்திகளை பரப்பும் பொழுது நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. வேதம் அதைத்தான் சொல்லுது. வேதம் எந்த சொல்லுது, அதைத்தான் சொல்லுது, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. என்றால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கிறது. பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்குது, மிகுதியாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 3:29 எடுத்து வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம். மணவாளனுடன் மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனே அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவானுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஹல்லேலூயா. மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாரு? நாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சபைதான் மணவாட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சத்தத்தை பக்கத்திலிருந்து நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இது பரலோகத்தினுடைய சத்தம். ஹல்லேலூயா. வேற அதான் சொல்லுகிறது, மணவாளனுடைய சத்தத்தை பக்கத்தில் இருந்து கேட்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, தேவனுடைய வார்த்தை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. தேவன் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையினுடைய இருதயத்தில் சந்தோஷம் வரணும்னா ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசி கொண்டிருக்கிறார்? நீ சந்தோஷமாயிரு. நீ எப்படி இரு, சந்தோஷமாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து நீ வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நீ உன்னுடைய சிந்தனையில் ஆத்மாவில் ஒரு நெருக்கத்தை வேதனையை கொண்டு வந்து அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன பண்ண போகிறதில்ல, எந்த மாற்றம் வரப்போகிறதில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மணவாளுடைய சத்தத்தை நீ பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறிய, நீ சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? ஹல்லேலூயா. அவர் சகல சத்தியத்திற்குள்ளாய் நம்மை அவர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ மணவாளுடைய சத்தத்தை நான் பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆவியானவர் பேசுகிறத நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க எப்படி இருங்க,
சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:48 எடுத்து வாசிங்க. ஒரு சில சந்தோஷம், நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களோ விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டதோ, யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு கூட இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? சந்தோஷத்தோடு கூட இருந்தார்கள். ஆகவே என்னென்ன காரியத்தினால் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நித்திய ஜீவனுக்குரிய அந்த பங்கில் நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், சீடர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் போன இடத்துல பிசாசுகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஓடிச்சு. நாங்கள் போன உடனே அந்த இடத்துல நின்னோடனே பிசாசு என்ன ஆயிடுச்சு? பயந்து ஓடிடுச்சு அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் சொல்லாரு, இதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. பிசாசு ஓடுது, நோய் குணமாயிடுச்சு, சோறு கிடைச்சிடுச்சு, தண்ணி கிடைச்சிடுச்சு. இதெல்லாம் தகப்பன் ஏற்ற காலத்திலே செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்க. அதை விட நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பரலோகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதே, அதற்காய் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நமக்கு துக்கத்தையும் வேதனையையும் நெருக்கத்தையும் கொண்டு வருமே தவிர, இந்த உலகத்தில் நடக்கிற கிரியைகள் எதுவும் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியாது. ஆனால் வேதம் மாத்திரம்தான் நமக்கு எப்போதும் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஹல்லேலூயா. பயப்படாதருங்க, கலங்காதருங்க. ஏனென்றால் இந்த உலகத்தின் சூழ்நிலை அப்படித்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே மணவாளனுடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறதினால நீங்க சந்தோஷமாயிருங்க. நான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதினாலே நீங்க சந்தோஷமாயிருங்க. பரலோகத்தில் என்னுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதினாலே நீங்கள் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதினால நீங்கள் சந்தோஷமாயிருங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. ஆகவே சந்தோஷத்தின் பாத்திரமாய் நான் இருக்க தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை பெயர் சொல்லி அழைத்த என் தேவனுமானவர் அவர் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளை ஆகிய நாம், ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீங்கள் சந்தோஷமாயிருங்க. நீங்க எப்படி இருங்க? சந்தோஷத்தோடு கூட இருங்க. நெருக்கத்தின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவங்களின் மத்தியிலும் வேதம் சொல்லுகிறது, இனி அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம எங்க செல்ல வேண்டுமா? ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு பாடுகள், நெருக்கங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தின் படியே இந்த வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? இந்த உலகம் முழுவதும் என்ன நடக்கும்? யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், மாமியாருக்கு விரோதமாய் மருமகளும், மருமகளுக்கு விரோதமாய் மாமியார், இதெல்லாமே என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. அப்போ இதற்கு முன்பதாக யுத்தம் நடக்கலையா? ஹல்லேலூயா. இப்போதான் இந்த யுத்தங்கள் நடக்கிறதா? இதற்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பெரிய யுத்தங்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் இவைகள் எல்லாம் எதை குறிப்பிடுகிறது என்றால், அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. சொல்லுங்க, எப்படி இருக்கிறது? அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படியாய், தேவ பிள்ளை ஆயத்தமாகும்படியாய், எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்நாட்களிலே இவைகள் எச்சரிப்பின் செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என் இயேசு மேகங்களின் மீது வருகிறது, மிக சீக்கிரமாகவே வர இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக சொல்றாங்க அங்க யுத்தம் நடக்குது, அதனால நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் உண்டா? உங்க பக்கத்து வீட்டில் பாம்பு விழுந்தாலும், குண்டு விழுந்தாலும், ஒரு ஏவு அங்கே விழுந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். சொல்லும் அப்படிதானே? ஹல்லேலூயா. சொல்லும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அப்படிதானே? ஆனா சத்தியம் அதுதான். சத்தியம் அதுதான். பக்கத்து வீட்டில் விழுந்து என்ன என்னோட வீட்டில் என்ன இல்லை விழல, அதுதான். ஆனா எனக்கு என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னா, ராஜ்யத்தின் நிச்சயம் எனக்குள்ளா இருக்கிறது. அவர் குறித்த நாளில் என்ன இந்த பூமியை விட்டு அவர் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்ளுவார். ஆனால் அதுவரையிலும் நடக்க போகிற அசம்பாவிதங்களை, கண்ணீர்களை, சூழ்நிலைகளை நினைத்து நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யுத்தம் நடக்குது, நீங்கள் இனி வேலைக்கு போக வேண்டாமா? ஹல்லேலூயா. எப்பா இனி யுத்தம் வந்து இனி உலகம் அழிய போகுது, நான் சம்பாதிக்க வேண்டாமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அல்ல வேலை செய்யாதவன் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. வேலை செய்யாதவன் என்ன பண்ணக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் கட்டளையே கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு யுத்தம் நடக்குது, அதனால இனி வேலைக்கு போக வேண்டாமா? இல்லை பிள்ளைகளுக்காக படிப்புக்கு ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா? இதெல்லாம் செய்து கொண்டே தான் நாம் இருக்க வேண்டும். அவைகள் எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறதை தவிர அது எதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதற்கு இது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இது வேதம் சத்தியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சத்தியம் என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எச்சரிக்கையாக இவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்க சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க எப்படி வேலைக்கு போறீங்களோ அதே போல வேலைக்கு போங்க. எப்படி நீங்க பணம் அனுப்புறீங்களோ அதே போல நீங்க பணத்தை அனுப்புங்க. நீங்க துக்கப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்லை. நம்ம துக்கப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்லை. ஏனென்றால் இந்த சத்திய வசனத்தில் சொல்லப்பட்ட சகல வார்த்தைகளும் இந்த பூமியிலே நிறைவேறி தரும். கடைசியிலே நியாயாதிபதியாய் என் கர்த்தர் வந்து நிற்பார். நியாயம் விசாரிக்கிறவராய் கர்த்தர் வந்து நிற்பார். உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே, பரலோகத்தின் நிச்சயம் எனக்கு இருக்கிறதுனாலே என்னுடைய சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய சந்தோஷத்தை ஒருவர் என்ன பண்ண முடியாது? எடுத்து போட முடியாது. உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னா வேற யாரும் இல்லைங்க. யார் உங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியும்? சொல்லுங்க. நான் தான் என் சந்தோஷத்தை கெடுக்கணும். ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை, என் குடும்ப சந்தோஷத்தை, என் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை யார் எடுத்து போட முடியும்? நான் தான் எடுத்து போடணும். அநேக காரியங்களை நம்ம பார்க்கிற இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை நினைத்து சிந்தித்து வீணான காரியங்களை இருதயத்தில் போட்டு ஏதோ சிந்தனை பண்ணி குடும்பத்தில் தன்னுடைய சமாதானத்தை அநேகர் இழந்து போகிறார்கள். அநேகர் வேலை ஸ்தலத்திலே தங்களுடைய சமாதானத்தை இழந்து போகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. தேவன் மீது விசுவாசமாயிருங்கள், என் மீது விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். நீங்க கலக்கப்படாதுங்க, நம்பிக்கையோட கூட இருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை சுற்றிலும் கிருபையும் சத்தியமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியம் என்ன பண்ணி இருக்கிறது? சூழ்ந்து நிற்கிறது. நான் ஏன் இவ்வளவு நாள் உங்ககிட்ட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஹல்லேலூயா, ஏனென்றால் நான் ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானத்தையும் என்னை கொண்டு அவர் நிறைவேற்றுகிற வரையிலும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. ஹல்லேலூயா. ஒரு முடியும். ஹல்லேலூயா. ஒரு சொல்லுவாங்கல்ல, மயிறு போனா மயிறு போனா என்னாச்சு? மண்டை பாலிஸ். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஒரு முடியும் என்ன ஆகாது, கீழே விழாது. உங்கள் முடிகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கான்?
எண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ கண்ட சாம்பை போட்டு குளிச்சு, இல்லை என்ன சரியாக தலைக்கு எண்ணெய் வைக்காமல் குளிக்கிறனால முடி கீழே விழுது, அதுக்கெல்லாம் ஆண்டவர் எண்ணிட்டு இருக்கிறாரா? ஆண்டவரே என் முடி கீழே விழுது அப்படி நீங்கள் கேட்குறதுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையின் மொத்தமும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. முழு வாழ்க்கையும் உன்னுடைய துவக்கத்தின் முன் ஆரம்பத்தில் முடிந்து நான் ஜீவனை அடைகிற வரையிலும் என்னுடைய வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்கு? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, தைரியமாயிரு, கலங்காமயிரு, சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 1:17. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் கிருபைக்குள்ளாய் நான் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? கிருபைக்குள்ளாய் இருக்கிறேன். நான் சத்தியத்துக்குள்ளாய் இருக்கிறேன். பவுல் சொல்லும்போது, என் பிள்ளைகளை நீங்கள் சத்தியத்திற்குள்ளாய் நடக்கிறதினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ கிருபையும் சத்தியம் யார் இடத்துல இருக்கிறது? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. அந்த கிருபைக்குள்ளாய் சத்தியத்திற்குள்ளாய் நான் இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லு, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருக்கட்டும். நீங்க எவ்வளவு தூரம் அவருக்குள்ளா இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எவ்வளவு தூரம் நீங்க அவரை விட்டு விலகி போக நினைக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, கிருபையை விட்டு, தேவனுடைய அந்த கிருபை, அதாவது தகுதி இல்லாத என்னை அவருடைய இரத்தத்தினாலே தகுதிப்படுத்தினாரே அந்த கிருபையை விட்டு, சத்தியம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விட்டு அநேக அந்த வசனத்தை விட்டு விலகி போகிறார்கள். கடைசி நாட்களில் திருமணத்திற்காக விலகி போகிறார்கள். ஹல்லேலூயா. லவ் பண்றாங்க, அதற்காக ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை விட்டு மாறி போகிறார். ஒரு சகோதரன் சொல்லிட்டு இருந்தாரு, என்னுடைய தம்பி தேவனுடைய வசனத்தை கேட்டு சத்தியத்திலே நடந்தவன் தான், ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் விழுந்தா, லவ்வில் விழுந்துட்டாரு. இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல ஆராதனை போய்கொண்டே இருக்கிறார். டிங்கு டிங்குன்னு மணி ஆட்டிகிட்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். உன் இருதயமாகிய பலகையில சத்தியத்தை நீ எழுதிக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயமாகிய பலகையில நீ என்ன பண்ணு? எழுதிக்கொள். கடைசி நாளில் மனிதர்கள் தங்களுடைய சுய இச்சை நிமித்தமாய், தங்களுடைய சுய இன்பத்திற்காக, சுய லாபத்திற்காக ஆண்டவரை மறுதலிக்கிற நாட்கள் உண்டாயிருக்கிறது. ஆகவே தான் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப அதை வாசிங்க. கழுத்திலே பூண்டு எழுதிக்கொள். அடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணப்படுவீங்க? தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஹல்லேலூயா. எப்படி இருப்பீங்க? ஹல்லேலூயா. நற்கீர்த்தி உடையவர்களாய், மகிமையுடையவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே, உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய கழுத்திலே எப்பொழுதும் அதை சுமக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:6 சொல்கிறது, கிருபையினாலே பாவ நிவர்த்தி என்ன இருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நான் ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், நான் கிருபைக்குள்ளாக நான் இருக்கிறேன், தேவனுடைய சத்தியத்திற்குள்ளாக இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நானே சத்தியம். ஹல்லேலூயா. அவரே உண்மையுடையவர். நான் அவருக்குள்ளாக நான் இருக்கிறதுனால நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுது நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமான ஒரே ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த பூமியிலே தேவன் அனுமதித்திருக்கிறார். இதற்கு பின்பதாய் ஒரு வாழ்க்கை இந்த பூமியில இல்லை. அநேகர் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த பூமியில எப்படி நடக்கிறீர்களோ அதற்கு பின்பதாக ஒரு மறுபிறவி ஒன்று உண்டாயிருக்கிறது. நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒழுங்காக நடக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாழ்க்கையில் எப்படி வருவீங்க? நாயா? எப்படி பிறப்பீங்க? ஒருத்தர் சொல்லுவார், நாயா பிறப்போம் அப்படின்னா.
நாயை யாராவது கல் விட்டு எறியும் பொழுது அந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? நீ அதை என்ன பண்ணாத, கல் எடுத்து எரியாத, அடுத்த பிறவியில் நீ எப்படி ஆயிடுவ? நாயா பிறந்துடும். இல்லைன்னா ஒன்று சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் இவன் என்ன பாவம் செய்தானோ, எத்தனை பேர் வாழ்க்கை கெடுத்தானோ, அதனால் இந்த ஜென்மத்தில் இவன் எப்படி பிறந்திருக்கான்? நாயா பிறந்திருக்கான். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த பூமியில தேவன் நமக்கென்று நியமித்தது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதிலே கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதபடி தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே அணிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த வாழ்க்கையில நம்ம விட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பதாய் வருகிறது நியாய தீர்ப்பு தான். அதற்கு பின்பதாய் வருகிறது என்ன? நியாய தீர்ப்பு. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. ஆனால் நீங்க சந்தோஷமாயிருங்க, கிருபையும் சத்தியமும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியம் என்ன எப்படி இருக்கிறது? சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இயேசு என்னுடைய தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ராஜ்யத்தில் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன். ஆகவே நீங்கள் சந்தோஷத்தோடு களி கூறுங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த காரியங்களும் உங்களை வருத்தத்திற்குள்ளாக்க வேண்டாம். ஏனென்றால் வருவேன் என்று சொன்னவர் அவர் சீக்கிரமாகவே வரப்போகிறார். ஹல்லேலூயா. வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமாகவே வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு முன்பதாக இவைகள் எல்லாம், இந்த உலகத்திலே நடக்க வேண்டிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், யுத்தங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கொலைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே பெருகத்தான் செய்யும். அதை விட தேவனுடைய கிருபை அளவில்லாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. சத்தியம் வேதம் சொல்லிச்சுன்னா அதன்படியே தான் நடக்கும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பற்றி கொண்டிருக்க வேண்டியது என்ன? கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாதபடி, கிருபையும் சத்தியமும் என்னை சூழ்ந்து நிற்கும்படி அவரை நான் எப்பொழுதும் பற்றி கொள்கிறவனாக நான் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்படும் பொழுது விசுவாசத்தை காண்பாரு. ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அவர் எங்க வருவார்? ஹல்லேலூயா. 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம முடிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? உங்ககிட்ட கேட்குறாங்களா? நீங்க அன்னையிலேருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதைத்தானே சொல்லி எங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறீங்க. சத்திய வேதம் மிக அழகாக சொல்லுதுங்க, அது பொய்யுரையாத தேவன். என் தகப்பன் பொய்யுரையாதவர். அவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். நீ அனுபவிக்கிற காரியத்தை அவர் அன்றைக்கே எழுதி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் அனுபவிக்க போகிற சூழ்நிலைகளை தேவன் அன்றைக்கே வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ஹல்லேலூயா. எங்கே வருவார்? வருவார்னு சொல்றீங்களே, அவர் வருகிறது எங்கே? வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எழுதி வைத்த கடைசி நாட்கள் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுயேட்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இவ்விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 5 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அந்த ஆத்துமாவுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. நீ அவர் வருவார்னு நீ கேட்கிற, ஆனால் இப்படித்தான் நோவா என்கிற ஒரு தாத்தா இருந்தார். ஹல்லேலூயா. அப்படித்தானே கதை சொல்லி கொடுப்பாங்க, நோவா தாத்தா. ஹல்லேலூயா. அப்போதான் அவரை சுற்றிலும் இருந்தவங்க என்ன பண்ணினார்கள்? அவர்கள் மன விருப்பத்தின்படியே நடந்து கொண்டிருந்தார்கள்.
அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேணுமா? என்ன சொல்ல வேண்டுமா? ஹல்லேலூயா, நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? வேதத்தை படித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு நாள் ஜலத்தினால் இந்த உலகத்தை என்ன பண்ணினார்? அழித்தார். சோதோம் குமாரா பட்டணத்தை அழித்தார். நினிவேக்கு நேராய் தேவனுடைய கரம் எழும்பினது. ஆனால் அந்த இடத்திலே தேவ ஜனங்கள் மண்டியிட்டு அழுதார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், நினிவே தப்பிக்கொண்டது. ஹல்லேலூயா. என்று கேட்கிறார்கள், நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அவரிடத்தில் கேளுங்க, தேவ ஜனமே, அந்நிய ஜனமே, யாரா இருந்தாலும் நீ அறிந்து கொள், தேவன் சொன்னது ஒரு நாள் நடக்கும். தேவன் சொல்லுகிற வார்த்தை வீணை போவதில்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அந்த வார்த்தையின்படியே ஆதியாக முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரையிலும் என்ன வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஒரு நாள் நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லுங்க, அது பார்த்தீங்க, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமி அந்த வார்த்தையினால் அக்கினி இரையாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள், கர்த்தருக்கு ஒரு நாள், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். ஹல்லேலூயா. அவருக்கு கணக்க பாருங்களேன். அவர் ஒரு கணக்கு வச்சுக்கலாம், 3 நாளுக்கு அப்புறம் நான் உலகத்தை அழிக்கிறேன். ஆண்டவர் பேசியிருக்கலாம், 3 நாளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? உலகத்தை அழிக்கிறேன். அப்போ ஒரு நாள் அவருக்கு என்ன, எத்தனை வருஷம்? அப்போ 3 நாள் அவருக்கு எத்தனை வருஷம்? ஹல்லேலூயா. அவருடைய கணக்கு இலக்கம் எல்லாமே வேற. நம்ம தான் ஒரு நாளை குறித்து பேசுகிறோம், அவருக்கு 1000 வருஷம் கடந்து போகிறது ஒரு நாள் போல அவருக்கு இருக்கிறது. 1000 வருஷம் கடந்து போகிறது அவருக்கு எப்படி இருக்கிறது? ஒரு நாளை போல அது மாறுகிறதா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய மகிமை. அவருக்கு ஒரு நாளை போல இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. 1000 ஒரு நாள் 1000 வருஷமா இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் ஊழியம். சபையினுடைய ஒரே நோக்கம் ராஜ்யத்தை பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், இந்த பூமியிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் தேவ ஆவியானவருடைய சபையின் திட்டம். ஒரே திட்டம் தான். சபையில் வேற ஒரு காரியமும் இல்லை. 1000 காரியங்கள், 1000 சிந்தனைகள், 1000 திட்டங்கள் சபைக்குள்ள எழும்பலாம். ஆனால் தேவனுடைய ஒரே ஒரு திட்டம், ராஜ்யத்திற்குள்ளாய் தேவ பிள்ளைகள் சேர்க்கப்பட வேண்டும், ராஜ்யத்திற்கு நேராக தேவ பிள்ளைகள் வழி நடத்தப்பட வேண்டும். இந்த உலகத்திலே அவர்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே தேவனை பற்றி கொண்டு இந்த உலகத்தினால் வருகிற எந்த போராட்டத்திற்கும் அவருடைய இருதயம் இடம் கொடுக்காமல் சந்தோஷத்தோடு கூட அவர்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனையில் இருக்கிறவன், போராட்டத்தில் இருக்கிறவன், வேதனையில் இருக்கிறவனை எல்லாம் சபைக்கு தான் கூப்பிடணும். எங்க கூப்பிடணும்? சபைக்கு கூப்பிடணும். ஹல்லேலூயா. அவனுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அவனுக்கு எதை அறிவிக்க வேண்டும்? நற்செய்தி. இயேசு எனக்காய் உனக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவராலே உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்து நீ தாமதம் பண்ணி உன்னுடைய ஜீவனை நீ இழந்து விடாதே. ஹல்லேலூயா. அவர் தாமதிக்கிறார், நானும் தாமதிக்கிறேன். அவர் எப்போது தாமதித்து கொண்டே இருப்பார், கொஞ்ச நாள் லேட் ஆகட்டும். இப்போ ஞான ஸ்நானம் எடுத்தா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பயந்து வாழணும். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் ஒரு மரண நாள் ஒன்று வருமே, அன்னைக்கு யார்ட்டையாவது போய் தலையை காட்டிட்டான் அப்படின்னா இந்த உலகத்தையும் அனுபவித்தது மாதிரி இருக்கும், பரலோகத்தையும் அனுபவித்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஹல்லேலூயா. அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவன் கிரியைகளுக்கு தக்க பலன். என்ன நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாததினால நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து ஹல்லேலூயா ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த காரியத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து காரியங்களை நடப்பியுங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணவில்லை. எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும்.
ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். எல்லாரும் பரிசுத்த மணவாட்டியாய் மாற வேண்டும். மணவாளன் வரும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறதுனால எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவன் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக, என் உறவினர்களுக்காக, என் நண்பர்களுக்காக தேவன் தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஆத்துமாவை குறித்தும் தேவனுக்கு பாரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு ஆத்துமாவை குறித்த வேதனை தேவனுடைய பார்வையில் அது அருமையானதாக இருக்கிறது. 99 நீதிமான்களை குறித்து அல்ல, ஒரு பாவியை குறித்து தேவன் இரக்கமுடையவராயிருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே இவைகள் எல்லாம் நடப்பது நிச்சயம். அதற்கு முன்பதாய் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை மூடி வெடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓடுகிற பிள்ளைகளுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையின் சிங்காசனத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் வித்தியாசமானவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஓடுறேனே, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஓடுறேனே, ஆண்டவர் எனக்கு இந்த பூமியில் அநேகவற்றை நான் இழந்து தானே இருக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது. உங்களுக்கென்று தனித்தனி ஆசீர்வாதங்களை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அவருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கென்று தனிப்பட்ட அந்த மகிமையை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லுவார், அவனுக்கு மறைவான ஒரு நாமத்தை நான் கொடுக்கிறேன். ஒரு இடத்துல சொல்லுவார், அவனுக்கு ஒருவரும் பேரெழுதப்பட்டிருக்காத அந்த மகிமைக்குள்ளாய் அவனை நடத்துவேன், அவனை நான் வெண் வஸ்திரம் தரிப்பிப்பேன். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் தேவன் பரலோகத்திலே தேவ பிள்ளைகளுக்கென்று அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான ஒரு மகிமையை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது. எல்லாரும் நினைக்கலாம் எல்லாருக்கும் அங்கே முன்னாடி சீட்டு, அப்படிலாம் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவருக்காய் ராஜ்யத்திற்காய் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுடைய மகிமை தனி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிட்டேன். என்ன படிச்சிட்டேன் அப்படின்னா, எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. அது இருக்கிற விதத்தை தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மகிமை வேறு, கனம் வேறு. ஹல்லேலூயா. அவர் அறிமுகப்படுத்துகிற விதம் வித்தியாசமானது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில இடத்துல ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா கொடுத்தா ஃப்ரண்ட் சீட்டு, 1000 ரூபா கொடுத்தா பேக் சீட்டு, இன்னும் 500 ரூபா கொடுத்தா, அதுக்கப்புறம் ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்தா எங்கே என்ன நடக்கணும்லாம் தெரியாது. இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கணும்லாம் தெரியாது. சத்தம் மட்டும் கேட்கும். சத்தம் மட்டும் தேவனை ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடுகிற சத்தம் மட்டும் தான் கேட்கும். மேலே தான் இருக்கும், சத்தம் மட்டும் கேட்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கனமும் தேவன் கொடுக்கிற அந்த மகிமையும் வித்தியாசமானது. எவ்வளவு தூரம் இந்த பூமியிலே பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசத்தின் பலன் வித்தியாசமாய் பரலோகத்திலே நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதை அறிந்து நம்ம ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பின்னாடி எங்கேயோ இருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கேட்கறத விடவா அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறது பாக்கியமா. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, என் தகப்பனிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு வாசஸ்தலம், அநேக வாசஸ்தலம், அநேக வாசஸ்தலம், செப்பரேட்டா அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அங்கே நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொன்னினாலும் வெள்ளினாலும் வைடூரியத்தினாலும் ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்க அந்த கல் ஒவ்வொன்றும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் படுகிற அவமானம், இந்த துக்கம், வேதனை, இதை குறித்து நீங்கள் என்ன பண்ணப்பட வேண்டாம், வேதனை அடைய வேண்டாம். ஆண்டவர் தான் சொல்றாரு, பரலோகத்தில் உங்களுடைய பலன் எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குது, மிகுதியாக இருக்குது, மிகுதியாக இருக்கிறது. உங்களுடைய இந்த ஓடுகிற ஓட்டத்தினுடைய பிரயாசத்தின் பலன் பரலோக ராஜ்யத்திலே வித்தியாசம், ஒவ்வொரு பிள்ளைக்கும் வித்தியாசமாக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், முதல்ல வரவனுக்கும் மூணாவது வரவனுக்கும் ஒரே பரிசு இல்லை. முதல்ல ஓடுறவனுக்கும் மூணாவது ஓடுறவனுக்கும் ஒரே பரிசு இல்லை. முதல்ல ஓடுறவனுக்குரிய கனம் வேற, மூணாவது ஓடிக்கொண்டிருக்கிறவனுடைய கனம் வேற. முதல்ல ஓடுகிறவனுடைய மதிப்பு வேற, மூணாவது ஓடிக்கொண்டிருக்கிறவனுடைய மதிப்பு வேற. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மகிமைக்குள்ளாய் நம்மை கொண்டு செல்லும்படியாய் ஆவியானவர் நம்மத்திலே உலாவி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாய் இருந்து இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கும் பொழுது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம். ஹல்லேலூயா, நீதியின் கிரீடம். அங்கே மகிமைக்கேற்ற கிரீடத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியிலே அதை எழுதுகிறார். ஏனென்றால் எனக்குரிய கிரீடத்தை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வார்த்தைகளுக்கு நேராய் உங்களுடைய இருதயங்கள் ஸ்திரப்பட்டு இருக்கட்டும். கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். அவர்களுடைய உங்களை இருதயத்தில் எழுதப்பட்டதா இருக்கட்டும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துங்க, அவர் ஒருவரையே மகிமைப்படுத்துங்க. எப்போது நீங்க சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமா, எனக்குரிய மகிமை பரலோகத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அந்த சந்தோஷத்தோடு கூட தேவ ஊழியத்தை செய்யுங்க. இது வேத வார்த்தையின்படி நாம் அறிந்திருக்கிறோம், என்னுடைய மகிமை பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய கனம், தேவன் எனக்கு கனத்தை கொடுக்கிறார். இந்த பூமியிலே மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், நடத்துவார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் பரலோகத்திலே தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, செவிகள் ஹல்லேலூயா என் இருதயம் உணரவும் இல்லை. அவ்வளோ பெரிய மகிமையை தேவன் எனக்கென்று அங்கே பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்பட்டு ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் பலன் உண்டு. நீங்கள் பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் பலன் உண்டு. அதைத்தான் ஆவியானவர் சொல்கிறார், இதை சந்தோஷத்தோடு கூட செய்யுங்க, உற்சாகத்தோடு கூட செய்யுங்க. உங்கள் மூலமாக கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பது தேவனுக்கு லேசான காரியம். என்னை கொண்டு அவங்க எப்படி சுவிசேஷம் கேட்பாங்க? என்னை கொண்டு அவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோட போ, கர்த்தர் உன்னை நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்த அவர் போதுமானவர். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆத்மாவை நீங்க சந்திக்க போய் அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்றீங்க அப்படின்னா நீங்க பேசல, ஆவியானவர் உங்களுக்குள்ளா இருந்து பேசுகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் இலக்கணத்தோட அப்படியா இப்படியா இல்லை, நான் எடுத்து நான் பேசலையே, ஆவியானவர் எப்படி கிரியை செய்வாரோ? இல்லை, வேதம் சொல்லுகிறது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலிருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அந்த சந்தோஷத்தில் நிலை கொண்டு இல்லைங்க. அவமானப்படுத்தும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. துக்கங்கள் வரும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படியே எழும்பி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனத்திற்கு நேராக நாம் எழுத்து நின்று வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம், நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும், உங்கள் இருதயம் வேதனைப்படாமல் இருக்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் பெரியவர். இந்த உலகத்திலே 1000 அழிவுள்ள காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய தலைமடியில் ஒன்றும் அவருடைய சித்தம் இல்லாமல் விழுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா ஓட்டத்தை ஓடுங்க. ஹல்லேலூயா. நான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் நியமித்துக் கொண்டிருக்கிறாரே, நீங்க சந்தோஷமா ஓடுங்க. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கிறது. உங்களை குறித்து இல்லாதவைகளை பொல்லாதவைகளை சொல்லும் பொழுது தேவ வசனத்தின்படியே பரலோகத்தை நோக்கி பாருங்க. அப்பா, நீங்க சொன்னீங்களே, என்னுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாய் நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. குடும்பத்தில் போராட்டம் வருது, வேதனை வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து நன்றின்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. கலக்கம் வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து நன்றி இயேசப்பா என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேவன், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுகிறவரும் அல்ல. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதினாலே அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகலமும் நன்மைக்காக ஏதுவாகவே செய்கிறார். ஆவியானவரே நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்த தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் முறுமுறுத்தீங்களோ அதுக்கெல்லாம் அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி அப்பா. சந்தோஷத்தோடு களி கொள்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியம் என்னை சூழ்ந்திருக்கிறதற்காய் நன்றி. இது உம்மால் உண்டான கிருபை, உம்மால் உண்டான சத்தியம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. துன்பத்திற்காகவும், நான் இப்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதற்காகவும் நன்றி. அது நன்மையாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அவர் ராஜ்யத்தின் திட்டத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் நன்றி. இவர்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உடையவர். தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படியே நிறைவேற்றுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். சந்தோஷத்தோடு களி கூறுங்க. சந்தோஷத்தோடு திரும்பி செல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்லுங்க. கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. நன்றி ஆவியானவரே. உங்களுடைய ஜனங்களை சந்தோஷத்திற்குள்ளாய் நடத்தும் அப்பா. மனமகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்தும். இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர் சொல்லேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம்.